அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் 5 டேஸ்க்காக 12th ஸ்டாண்டர்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 5 நாளுக்குள்ள நம்ம கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் குரூப் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், அக்கௌண்டன்சியா இருக்கட்டும், அந்த 2, 3, 5 அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபார் காமர்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. காமர்ஸ் நம்ம இன்னும் கோல்டன் 5 மார்க்ஸே போடாம இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால காமர்ஸ்க்கான கோல்டன் 5 மார்க் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். 12th காமர்ஸ் மொத்தம் எத்தனை லெசன் இருக்கு, எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, ஓகேவா, எப்படி படிச்சா 90 அவுட் ஆஃப் 90 12th காமர்ஸ்ல எடுக்கிறதுக்கு சாத்தியமான வழிகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த மொத்த லெசன்ஸ்ல இருந்து புக் பேக்ஸ் மட்டும் படிச்சாலே 7 5 மார்க்கும் அட்டன் பண்ணிட முடியுமா? இந்த மாதிரி பல டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2-3 டேஸ்ல இந்த அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் மட்டுமே கண்டினியூவா போட்டுட்டு இருக்கும் போது நிறைய பேர் காமெண்ட்ஸ் கேட்டு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் அது கீழே டவுன் கேட்டிருந்தீங்க. பர்சனலா வாட்ஸ்அப்ல நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலா டவுட் கேட்டிருக்கீங்க. காமர்ஸ்ல என்ன பண்றது சார், நீங்க எக்கனாமிக்ஸும் அக்கௌண்டன்சியும் கிட்டத்தட்ட கிளியரான டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க, பட் காமர்ஸ் நீங்க சூப்பர் கைட் கூட கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுனால தான் இன்னைக்கு காமர்ஸ்க்கான வீடியோ வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் கைட் பத்தி நான் உங்களுக்கு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து வீடியோக்குள்ள போறேன். நம்ம கிட்ட மொத்தம் பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பப்ளிக்காக பெசிஃபைடா ரெடி பண்ண சூப்பர் கைட்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த சூப்பர் கைட் பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், புக் இன்னர் 1 மார்க், புக் 2, 3, 5 மார்க் எல்லாமே புக் இன்னர் கொஸ்டின்ஸ், அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ட் வித் ஆன்சர்ஸோட, அதாவது பப்ளிக் எக்ஸாம் ஸ்கீம்ல அவங்க விடுற அந்த ஆன்சர் கீ பேட்டர்ன்ல நம்ம இந்த சூப்பர் கைட் ரெடி பண்ணிருக்கோம். இந்த சூப்பர் கைட்ஸ் நம்ம இப்ப என்னென்னலாம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th தமிழ் அவைலபிளா இருக்கு, 12th பிரெஞ்சு அவைலபிளா இருக்கு, 12th இங்கிலீஷ் அவைலபிளா இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அவைலபிளா இருக்கு, அக்கௌண்டன்சி அவைலபிளா இருக்கு. காமர்ஸ் 1 or 2 டேஸ்ல ரெடி ஆயிரும். சயின்ஸ் குரூப் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸும் 1 or 2 டேல ரெடி ஆயிரும். அதே மாதிரி பிசினஸ் மேக்ஸா இருக்கட்டும், ஜெனரல் மேக்ஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாம் இன்னும் ஒரு 1-2-3 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் எல்லா கைடுமே ரெடி ஆயிரும். இப்போதைக்கு கரண்டா அவைலபிள் இருக்கிறது பாத்தீங்கன்னா 12th தமிழ், 12th பிரெஞ்சு, 12th இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கரண்ட்லி எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. ஒரு கைடோட பிரைஸ் வந்து 150 rupees. இது பிடிஎஃப் தான் கிடைக்கும், ஓகேவா. இந்த புக்லைட் நிறைய பேர் கேக்குறீங்க, சார் பரவாயில்ல ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல புக்லைட்டா கொடுங்கன்னு சொல்றீங்க. புக்லைட் இன்னும் வரல. புக்லைட் வரதுக்கு இன்னும் 10 to 15 days ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க மொத்தமா அது பைண்டிங் பண்டலுக்காக கொடுத்துருக்கோம், சிவகாசியில தான் கொடுத்துருக்கோம், பட் இன்னுமே எங்களுக்கு அது இன்னும் வரல, ஓகேவா. அவங்ககிட்ட கேட்கும் போது ஒரு 10 days ஆகும் இருக்காங்க. அந்த புக்லைட் பிரைஸ் என்ன அப்படின்ற ஃபைனல் டீட்டெயில் இன்னும் எங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து சொல்லல, ஓகேவா. இப்போதைக்கு பிடிஎஃப்ஸ் தான் இருக்கு. ஒரு பிடிஎஃப் வந்து ஒரு கைடோட பிரைஸ் வந்து 150 rupees. கீழே வர அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு 150 ஜிபே பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் நீங்க கேக்குறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. பட் இப்போதைக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. நிறைய பேர் இல்லாத சப்ஜெக்ட் கேட்டு ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி நிறைய பேர் ஃப்ரீ புக்கிங்ல வெயிட் பண்றீங்க. இது வரைக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கைட்ஸ் மட்டுமே வந்து 12th மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 700-800 கைடு நமக்கு லாஸ்ட் 3 டேஸ்ல மட்டும் சேல் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேர் வரவேற்பு கொடுக்குறீங்க. இன்னும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல நீங்க கட்டாயமா வாங்கிக்கோங்க. பிடிஎஃப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு, ஓகேவா. இப்ப நம்ம இந்த 12th காமர்ஸ்ல எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லுறேன். நான் 12th காமர்ஸ் படிக்கும் போது, நான் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் காமர்ஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க அப்ப 200க்கு எக்ஸாம் எழுதுவோம். 200க்கு எக்ஸாம் எழுதும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 1 மார்க் வரும். காமர்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 20 1 மார்க் எழுதுறீங்கல்ல, அப்ப எங்களுக்கு 40 1 மார்க் வரும். இந்த 40 1 மார்க் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்னா 20 சூஸ் இருக்கும், 20 ஃபில்லப் இருக்கும். சூஸ் இருந்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து எழுதுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓகேவா. ஆனா நாங்க படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 சூஸ் இருக்கும், 20 ஃபில்லப் இருக்கும், ஓகேவா. இந்த சூஸ் அண்ட் ஃபில்லப் பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து 40ல இருந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் தான் வரும். இதுல ஒரு 15 வரும், இதுல ஒரு 15 வரும் புக் பேக்ல இருந்து. மீதி 10 கொஸ்டின் பாத்தீங்கன்னா புக் இன்னர் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து புக் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, புக் பேக்லயே வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. நாங்க படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 மார்க் கொஸ்டின் இருக்கும். 20 மார்க் 8 மார்க் கொஸ்டின் இருக்கும், ஓகே. 3 20 மார்க் கொஸ்டின் எழுதணும், அப்புறம் 8 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணும். இப்படிதான் எங்களுக்கு பேட்டர்ன் இருந்துச்சு, ஓகேவா, நாங்க படிக்கும்போது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்களுக்கு புக் பேக்ல அந்த கொஸ்டின்ஸே இருக்காது. 20 மார்க் கொஸ்டின் இருக்காது, 8 மார்க் கொஸ்டின் இருக்காது. அதாவது மொத்தமா காமனா புக் பேக்ல ஒரு 10-20 கொஸ்டின் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுல இருந்து எந்த கொஸ்டின் வேணாலும் 20 மார்க் கேட்பான், எந்த கொஸ்டின் வேணாலும் 8 மார்க். இப்படிப்பட்ட பேட்டர்ன்ல தான் நாங்கெல்லாம் படிச்சோம். அதாவது 1200 மார்க்குக்கு படிச்ச அந்த பேட்ச் 90s 80s பேட்ச் 2K பேட்சா இருந்தா அந்த ஸ்டார்டிங்
2K பேட்ச் யாராவது பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது அனுபவம் இருந்திருக்கும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து இப்படிதான் படிச்சோம். அன்னைக்கு வந்து இந்த மாதிரி புக்கு கிடையாது, கைடு கிடையாது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா, இன்னைக்கு நம்ம எவ்வளவு கைட்ஸ் யூஸ் பண்றோம், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், எல்லாமே யூஸ் பண்றோம். பட் அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. ஃபுல் புக்கை படிச்சுட்டு தான் நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா, கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ உங்களுக்கு வால்யூம் ஒரே வால்யூம் புக்னு நினைக்கிறேன். நாங்க படிக்கும் போது வால்யூம் 1 வால்யூம் 2 2 புக் இருந்துச்சு. ஓகேவா, ஒரு புக் சைஸ் இவ்வளவு பெருசா இருக்கும், 2 வால்யூம் அவ்வளவு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு லெசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு லெசன் மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 பேஜ் இருக்கும். இப்போ உங்களுக்கு 30 பேஜுக்குள்ள 5-6 லெசன் முடிச்சிருக்கு. ஓகேவா, அப்ப இது எவ்வளவு ஈஸியா இருக்கு உங்களுக்கு, நாங்க படிக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்றதுதான் உங்களோட ஒரு சீனியர் அப்படின்ற முறையில, உங்களுக்கு முன்னாடி 12th படிச்சவன்ற முறையில நான் ஷேர் பண்றேன். ஆனா இந்த 22-28 லெசனை பார்த்துட்டு நிறைய பேர் பயப்படுறீங்க. ஐயோ 28 லெசன், 11th நமக்கு 33 லெசன் படிச்சிருப்போம் காமர்ஸ் வந்து. ஓகேவா, இங்க இப்ப 28 லெசன் தான், மொத்தம் நமக்கு 10 யூனிட்ஸ் தான் வருது. ஓகேவா, இதுல இந்த 28 லெசன் படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயோ 28 லெசன் இருக்கு, எவ்வளவு 5 மார்க் இருக்கு, எவ்வளவு 2 மார்க் இருக்கு, எவ்வளவு 3 மார்க் இருக்கு, இதுல புக் இன்னர் கொஸ்டின்ஸ் வேற நம்ம படிக்கணுமா அப்படின்னு ரொம்பவே நம்ம வருத்தப்படுறோம். பட் நாங்கெல்லாம் அப்படிதான் படிச்சோம். நாங்க அப்படி படிச்சு வரும்போது ரொம்ப கொடுமையா இருக்கும். இந்த நீங்க ஃபில்லப்ல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா, ஏன்னா ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்படி நாங்க படிச்சு வந்துமே தான் நாங்கெல்லாம் காமர்ஸ்ல சென்டம் எடுத்திருக்கோம். ஓகேவா, நான் 12th காமர்ஸ்ல 199 எடுத்தேன். ஒரே ஒரு மார்க் என்னோட காமர்ஸ் மார்க் நான் சென்டம் விட்டேன். அந்த 1 மார்க் எங்க போச்சுன்னா சேம் 1 மார்க்ல தான் போன செக்ஷன். அது வந்து நான் ஆன்சர் ஸ்கேன் காப்பி, என்னுடைய ஸ்கேன் காப்பி நான் வாங்கி பார்த்தப்ப எனக்கு மார்க் போன இடம் என்னுடைய 1 மார்க் செக்ஷன்ல தான். அந்த 1 மார்க்குமே நான் முதல்ல கரெக்டா எழுதிட்டேன். என்னுடைய எக்ஸாம் ஹால்ல இருந்த அதை என்ன சொல்றது, நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இல்ல மச்சான் இது வராதுரா அது வராதுரா அப்படி இப்படின்னு குழப்பி விட்டதால என்ன போயிடுச்சு, எழுதுன ஆன்சர் அடிச்சுட்டு மாத்தி எழுதும்போது தப்பா போயிடுச்சு. ரொம்ப வருத்தமான சூழ்நிலை தான். ஓகேவா, இன்னைக்கு நினைச்சாலும் ரொம்ப வருத்தப்படும். அதனால எப்பயுமே நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், உனக்கு என்ன ஆன்சர் தெரியும் முதல்ல அதை எழுது. அடுத்தவங்க நம்பாத, நம்ம என்ன படிச்சுட்டு போயிருக்கோம் அது முதல்ல எழுதுங்க. ஓகேவா, அடுத்தவங்க நம்பி எழுதும்போது இந்த மாதிரி மார்க் வர்றதுக்கான அனுபவங்கள் இருக்கு. ஓகேவா, நேரடியான ஒரு அனுபவமே நானே இருக்கேன். அதனால எப்பயுமே என்ன பண்ணுங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய மூளைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பீரியாரிட்டி கொடுங்க. ஓகேவா, நம்மளே எல்லாமே படிச்சிருக்கோம், நம்ம அடுத்தவங்க நம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் ஹால்ல ஒரு ஆன்சர் நீங்க பிக்ஸா எழுதிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் யாரு சொன்னாலும் நீங்க என்ன பண்ணாங்க மாத்தாதீங்க. இது என்னுடைய அனுபவம். இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் 200 out of 200 எடுத்திருப்பேன். காமர்ஸ்ல ஒரு சென்டர் ஸ்டூடெண்டா நின்றுப்பேன். பட் அந்த 1 மார்க்னால என்னுடைய மார்க் வந்து மிஸ் ஆகி போச்சு. நீங்களும் அப்படி தயவுசெய்து என்ன பண்ணிடுறாங்க, மிஸ் ஆயிடாதீங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல, 90 out of 90 தான். ஓகேவா, நாங்களாம் இப்ப 200 out of 200 எங்களுக்கு இன்டர்னல் மார்க் எல்லாம் 10 மார்க் எல்லாம் கிடையாது. ஓகேவா, 200 மார்க் 70 மார்க் எடுத்தா பாஸ் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு 90 தான் எழுதுறீங்க, 25 மார்க் எடுத்தாலே பாஸ், 10 மார்க் இன்டர்னல் மார்க் வந்துருது. இந்த 90 எழுதுறதுக்கே பாஸ் ஆகிறதுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், போராடுறோம். அப்படிப்பட்ட உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான் நம்ம அதிரடியா என்ன பண்ணிருக்கோம்னா, ஏற்கனவே இந்த காமர்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டால நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், கோல்டன் 5 மார்க்ஸ் வீடியோ நம்ம இன்ஸ்டால போட்டிருக்கோம். ஓகேவா, பட் யூடியூப்லயும் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த கொஸ்டின்ல இருந்தே ஷார்ட் பண்ணி, ஏன்னா அதுலயும் நம்ம நிறைய கொஸ்டின் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் என்ன சார் இதுவே இம்பார்ட்டன்ட் இவ்வளவான்னு கேட்டீங்க. ஓகேவா, இப்ப அதுல இருந்தும் ஷார்ட் பண்ணி ரொம்ப செலக்டிவா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அந்த இம்பார்ட்டன்ட் கோல்டன் 5 மார்க்ஸ், டாப் கோல்டன் 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, அந்த கோல்டன் 5 மார்க்ஸோட லிங்க் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே அந்த PDF லிங்க் கொடுக்குறோம். நீங்க தயவு செய்து என்ன பண்ணீங்க எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்கும் கொடுக்குறோம், இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் கொடுக்குறோம். 2 பேருமே என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம இப்ப எல்லா வீடியோலுமே இப்ப தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 1 வீக்கா நாங்க போடுற எல்லா வீடியோஸ்லுமே 10th to 12th both of you 2 செக்ஷனுக்கு நாங்க என்ன பண்ணிரோம்னா, இந்த PDF நாங்க லிங்காவே கொடுத்துறோம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோட PDF எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். உங்களுக்கு தேவையான நீங்க பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. இந்த PDFs எடுத்தா மட்டும் போதாதுலமா, இது நல்லபடியா படிச்சு மார்க்கா கன்வே பண்ணா கரெக்டான ஆன்சர் வேணும், கரெக்டான மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் வேணும், புக் இன்னர் क्वेश्चंस வேணும், கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் வித் ஆன்சரோட எல்லாமே தேவைப்படல. இதுக்கு எல்லாத்துக்கும் தான் நாங்க அந்த சூப்பர் கைடுன்ற அந்த பேட்டர்னை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இது பெரிய டீம் உட்கார்ந்து வேலை செய்யறாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட நைட்டும் பகலும் செஞ்சுதான் அந்த சூப்பர் கைடு நாங்க ரெடி பண்றோம். அதனால அந்த சூப்பர் கைடு உங்களுக்கு வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அது 150 rupees தான், நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணிக்கோங்க, பை பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, காமர்ஸ்ல சென்டம் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. அது ஒரு தியரி சப்ஜெக்ட் தான். இந்த தியரி சப்ஜெக்ட் ஆனா நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு, பட் கவனமா படிக்க வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் மக்கப் பண்ணிட்டு எழுதுனா காமர்ஸ் எழுதவே முடியாது. காமர்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னா நான் இப்படி 199 எடுத்தேன்றதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு எண்ட் கார்டு கொடுத்துறேன். நான் 199 எடுத்ததுக்கு நான் ஒரு நோட் யூஸ் பண்ணேன். ஓகேவா, இன்னைக்கு எத்தனை பேர் நோட் யூஸ் பண்றோம், சும்மா புக்கை வச்சுக்கிறோம், இல்ல கைடு வச்சுக்கிறோம், மெட்டீரியல் வச்சுக்கிறோம், மாங்க மக்கப் பண்றோம், அப்படியே போய் வாந்தி எடுக்கிறோம். இதனால மார்க் வரவே வராது. ஓகேவா, ஒரு லெசன், ஒரு டாபிக், ஒரு லெசன் எடுத்து
புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த லெசனுக்கு என்ன பண்ணுங்க, மைண்ட் மேப் கொடுங்க. ஓகேவா? லெசன் மைண்ட் மேப் போட்டீங்கன்னா அந்த லெசன் மைண்ட் மேப் வச்சு இந்த லெசன் எப்படி பிரியுது, இல்ல எவ்வளவு சப்டாபிக் வருது, அந்த சப்டாபிக்குள்ள எத்தனை இன்னர் டாபிக்ஸ் எல்லாம் வருதுன்றத நீங்க அப்படியே ஒரு கதை மாதிரி, ஒரு கான்செப்ட் மாதிரி மைண்ட் மேப், லெசன் மைண்ட் மேப் போட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லெசன் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எந்த கொஸ்டின்ஸோட பாயிண்ட்ஸே மறக்க மாட்டேங்க. நான் இப்படிதான் என்னுடைய 10th சோசியலும் படிச்சேன், என்னுடைய 12th எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், காமர்ஸ்லாம் இப்படிதான் படிச்சேன். நான் எக்கனாமிக்ஸ்ல வந்து 195 மார்க் எடுத்தேன். ஓகேவா? காமர்ஸ்ல வந்து 199 எடுத்தேன். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ்ல 197 எடுத்தேன். இப்ப இந்த மார்க்லாம் எடுத்தது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மைண்ட் மேப் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் மக்கப் பண்ணவே மாட்டேன் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. இந்த மைண்ட் மேப்ஸ் மாதிரி போட்டு படிக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு லெசன்ஸ் படிக்கும் போது ஒரு நோட் வச்சுக்கோங்க. நோட் வச்சு அந்த லெசன் மைண்ட் மேப்னு போட்டு, முன்னாடி எல்லாம் இங்கிலீஷ்ல போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி லெசன் மைண்ட் மேப்னு என்ன பண்ணுங்க, போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி படிச்சு பாருங்க. நீங்களும் கண்டிப்பா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் மாதிரியான தியரி சப்ஜெக்ட்ல ஈஸியா சென்டம் எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. அப்படி பயன்படுத்தி நீங்களும் நல்ல மார்க் எடுத்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, 12th இன்னைக்கு நைட் ஒரு வீடியோ வருதுமா, ஒரு லைவ் வருது. 12th லைவ் வரும். 12th ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போத் ஆஃப் யூ வரும். இதுல எல்லா சப்ஜெக்ட் பத்தி பேசுவோம். ஏன்னா கடைசி வந்தாச்சுல, இன்னொரு 4 நாளுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஃபுல்லா தமிழ் தான் படிக்கிறது, லாங்குவேஜ் தான் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? இப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் பத்தி பேச போறோம். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ். சயின்ஸ் குரூப் பசங்க தொடர்ந்து கேக்குறீங்க, 4-5 நாளா சுத்தமா சயின்ஸ் குரூப் வீடியோவே போடலன்னு சொல்லிட்டு. சயின்ஸ் குரூப்புக்கு இந்த சூப்பர் கைட் வேலை ரெடியா போய்கிட்டு இருக்கிறதுனால, இந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் வேலை போய்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க அந்த வீடியோஸ் எதுவுமே போட முடியல. சீக்கிரமா அது ரெடி ஆயிடுச்சுன்னா சயின்ஸ் குரூப் ரெகுலரா வீடியோ வரும். இன்னைக்கு லைவ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு லைவ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி பேச போறோம். ஹவு டு 580 லாஸ்ட் டேஸ்ல, இந்த லாஸ்ட் ஃபைனல் டேஸ்ல 580 எடுக்கிறது எப்படின்றது பத்தி டீச்சர்டா பேச போறோம். லைவ்ல உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும், டவுட்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சப்ஜெக்ட் ரீதியான டவுட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நாளையில இருந்து லைவ் வந்து 2 நாள் வந்து 10th வரும். அதுக்கப்புறம் தான் 12th தமிழ் லைவ் வரும், 12th தமிழ் பிரெஞ்ச் லைவ் வரும். இப்போதைக்கு இன்னைக்கு லைவ் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு லைவ்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.